ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விஓஓ கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2025 இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் வீக்லேருந்தே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இந்த கிராம உதவியாளருக்கான வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன கல்வி தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடத்த போகிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதில் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலைக்கு யாருக்காச்சும் முன்னுரிமை இருக்கா, இதில் இந்த வேலைக்கு எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்கும், இது மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பாக பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஒரு 2300 வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2022 படி தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் 2023 படி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம நோட்டீஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும்போது நம்ம பார்க்கலாம். இதில் இந்த 2,290 வேகன்சி கிராம உதவியாளர்களை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி தனித்தனியாகவே பார்த்திங்கன்னா இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னென்ன வேகன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் இதில் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஓட்டுநர் உரிமை நீங்கள் வச்சுருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் 5வது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இந்த கிராம உதவியாளருக்கான வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தகுதிகள் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எக்ஸாமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அதனால் இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது, அதுக்கு தகுந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அந்த பேராவை நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா படித்து உங்களுடைய பேரா கொடுத்து நல்லா வாசிக்க சொல்லுவாங்க. சரளமாக நீங்கள் நல்லா வாசிச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு பேரா கொடுத்து எழுத சொல்லுவாங்க, எக்ஸாம்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டுநர் உரிமைக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் இதன் அடிப்படையில் மார்க் ஷீட்டுக்கு ஒரு 10 மார்க்கு இதெல்லாம் சேர்த்து ஓவராலாகவே 10 மார்க் கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியே இருக்குது. அதனால் 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா 2300 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் தமிழகம் முழுவதுமே இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் போஸ்டிங் நேம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான். டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 2300 வேகன்சி. இந்த வேகன்சியை பொறுத்தவரைக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருக்கணும். சேலரி அப்படின்னா சேலரி பொறுத்தளவுக்கு 6வது லெவலில் 11,100லேருந்து 35,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே. இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஸோ கிராமங்களில் அனைத்துடைய கிராமங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதெல்லாம் கேட்டு உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் கொஸ்டின்லாம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பிறகு இன்டர்வியூகள் வந்து இருக்கும். ஸோ அதில் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஸோ 5வது நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே ஸோ அதில் வந்து உங்களுடைய பேரா கொடுப்பாங்க. ஸோ அந்த பேராவில் நீங்கள் வந்து நல்லா பார்த்து ஸோ தெளிவாக எழுதியிருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை பொறுத்தளவு கம்மிங் சூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூடியவரையில் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளே ஸோ அப்டேட் அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறாங்க. அதனால் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஓவராலாகவே ஸோ 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேகன்சி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை தஞ்சாவூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 305, மதுரை ஸோ 155, ஸோ திருவள்ளூர் ஸோ 151, ஈரோடு 141, சேலம் 105, ஸோ காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, ஸோ திருப்பூர் ஸோ 102. இதேவேளை பார்த்திங்கன்னா ஓவராலாகவே 38 மாவட்டத்துக்குமே நம்மளுக்கு வந்து வேகன்சி ஒவ்வொரு மாவட்டமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாவட்டத்தில் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து ஸோ இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுது. ஸோ இதில் கம்யூனிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தலைவர்கள் வந்து இருக்கும். ஸோ இருந்தாலும் மீதி இருக்கிற ஓபிசி, பிசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் 21 வயதுலேருந்து ஸோ 37 வயதுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடராக இருந்தீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே ஸோ நீங்கள் வந்து இருந்திருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பை பொறுத்தவரைக்கு ஸோ அனைத்துக்குமே மேக்ஸிமம் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேலரியை பொறுத்தளவுக்கு ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு இல்லையா 11,100லேருந்து 35,000 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 6வது நிலையில் இதில் வந்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து 10th எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும். கிளாஸ்மேட் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10th 12th அண்ட் டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே ஸோ அதுக்கு மேலே ஸோ நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து இருக்கும், இன்டர்வியூகள் வந்து இருக்கும், ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேரா கொடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுத வைப்பாங்க. ஸோ அதில் வந்து சலமாக நல்லா எழுதிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்டு இன்டர்வியூகள் வந்து நடக்கும். ஸோ இந்த இன்டர்வியூவில் செலெக்ஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்னை பொறுத்தளவுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ ரீடு அண்டு ஸோ ரைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 40 மார்க்கு. ஸோ அடுத்த டேட் ஆஃப் பர்த் ஒரு இதுக்கு வந்து பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மார்க்கு. ஸோ ஓவராலாகவே உங்கள் ஸோ சுற்று வட்டாரத்தில் என்னென்ன கிராமங்களாக வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஸோ அதில் எப்படி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இது வந்து ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க் ஓவராலாகவே ஸோ 100 மார்க்கு பண்ணி தான் ஸோ நம்மளுக்கு வந்து கால்குலேட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸோ அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. இருந்தாலும் இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து ஸோ முன்னுரிமைகள் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னுரிமை அப்படின்னா ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த முதல் பட்டதாரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஸோ தகுந்த சான்றிதழ்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இதில் முன்னுரிமை வந்து இருக்குது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.